ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சொல்லாமல் கண்டிப்பாக இந்த அல்வா பொரியில் தான் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பூஜைக்கு வாங்கின பொரி மீதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது இந்த மாதிரி அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கருப்பட்டி அல்வா மாதிரி இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒட்டாமல் நான் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் 2 கப்பு பொரி எடுத்திருக்கேன். செய்கிறது ஒரு 5 to 7 minutes தாங்க ஆச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி 2 கப்பு பொரி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 minutes நல்லா ஊற வச்சிடலாங்க பொரியை. ஊறினா தான் அரைக்கிறப்ப நல்லா நைஸாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ 2 கப்பு பொரிக்கு நான் 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு பாகெல்லாம் காய்ச்ச தேவையில்லை. சக்கரை வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சா போதுங்க. கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் கூட போதும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்குங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பொரியை வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு இருக்குது, கெட்டியாக இருக்குது. மீதி இருக்கிற பாகை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 2 பல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா திரண்டு வந்துடும். பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அல்வா ரெடி. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். என்னுடைய நாட்டு சக்கரை கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால கருப்பட்டி கலரில் இருக்குங்க. கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். செய்யறதும் ஈஸிங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 4 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிங்க. திரும்பவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. பாருங்கள் பேனில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்துச்சுனாவே நம்மளோட அல்வா ரெடி. பொரியில் தான் செஞ்சோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. திரும்ப வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உருண்டு வந்துடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.
எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கண்ணாடி பதத்தில் சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபியும் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.